வணக்கம், என் பெயர் எம் முர்ஷிதா, செகண்ட் BCA. வாட்ஸ்அப் மூலம் மோசடி, பயனாளர்களுக்கு எச்சரிக்கை. வாட்ஸ்அப்பில் வேலைவாய்ப்பு, முதலீடு திட்டங்கள், ஆள்மாறாட்டம், ஸ்கிரீன் ஷேர் என்ற பெயரில் மோசடி நடைபெறுவது குறித்து பயனாளர்களை எச்சரிக்கையுடன் இருக்குமாறு மத்திய உள்துறை அமைச்சரின் செயல்படும் காவல் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு அறிவித்துள்ளது. இது தொடர்பாக PBRD தெரிவித்துள்ளதாவது: வாட்ஸ்அப்பில் வரும் அழைப்புக்கு பதிலுக்கும் முன்பே வேண்டி மென்ற அழைப்பை துண்டித்தல், காணொலி அழைப்புகள் மூலம் மோசடிகள் செய்யப்படுவது கண்டறியப்பட்டுள்ளது. வேலைவாய்ப்பு, முதலீடு திட்டங்கள், ஆள்மாறாட்டம், ஸ்கிரீன் ஷேர் என்ற பெயரில் அந்த மோசடிகள் நடைபெறுவது தெரியவந்துள்ளது. ஒருவரின் வாட்ஸ்அப் கணக்கை முறைகேடாக வழியில் அணுகி அதன் மூலம் அந்த நபரின் கைபேசியில் உள்ள மற்றவர்களின் எண்கள் அறிந்து அவர்களிடம் மோசடியாளர்கள் பணம் கேட்கின்றனர். காணொலி தெரியாத அழைப்புகள்: கைபேசி எண்களில் இருந்து ஒருவர் ஆடையின்றி இருக்கும் காணொலி அழைப்புகளின் வாட்ஸ்அப்பில் சிலருக்கு வருகின்றனர். அந்த அழைப்பு குறித்து தெரியாமல் அதை ஏற்று காணொலியை எதேச்சையாக பார்த்தாலும் பார்க்கும் நபரின் முகத்தை தெரிவு செய்து கொண்டு அவர் ரகசியமாக பாலியல் நடவடிக்கையில் ஈடுபடுவது போல சித்தரித்து அந்த காணொலியை அனைவருக்கும் அறியும் வகையில் வெளியிடுவோம் என்று மோசடியாளர்கள் மிரட்டுகின்றனர். அந்த காணொலியை வெளியிடாமல் இருக்க சம்பந்தப்பட்டவர்களிடம் மோசடியாளர்கள் பணம் கேட்கின்றனர். ஒரு செயல் நிறுவன தலைவர், அதிகாரி அல்லது மூத்த அதிகாரி என்று பொய் கூறி பல நிறுவனங்களின் தலைமையில் நீதிகாரி, தலைமை தொழில்நுட்ப அதிகாரி, காவல்துறை உயர் அதிகாரி, அரசு அதிகாரிகள் போன்றவற்றைகளை வாட்ஸ்அப்பில் அழைத்து பண மோசடியில் ஈடுபட முயற்சிக்கும் ஆள்மாறாட்டமும் நடைபெறுகிறது. இதற்காக அந்த அதிகாரிகளின் சமூக ஊடக சுணங்களில் உள்ள அவர்களின் தனிப்பட்ட விவரங்களை பயன்படுத்தும் மோசடியாளர்கள் சில இணைப்புகளை வழங்கி உடனடியாக பணம் அனுப்புமாறு கேட்கின்றனர். வாட்ஸ்அப்பில் உள்ள ஸ்கிரீன்ஷேர் வசதி மூலமாகவும் மோசடி நடைபெறுகிறது. வங்கிகள், நிதி நிறுவனங்கள், அரசமைப்புகள் போன்றவற்றிலிருந்து தொடர்பு கொள்வதற்கு கூடும் மோசடியாளர்கள் ஸ்கிரீன்ஷேர் வசதியை பயன்படுத்துமாறு வாட்ஸ்அப் பயனாளர்களிடம் கூறி தீங்கிழைக்கும் செயலி அல்லது மென்பொருளை பயனாளர்கள் கைபேசியில் ரகசியமாக நிறுவுகின்றனர். அந்த செயலி அல்லது மென்பொருள் மூலம் பயனாளரின் வங்கி கணக்கு விவரங்கள், கடவுச்சொற்கள், வங்கி சேவைகள் போன்ற முக்கிய தகவல்களை மோசடியாளர்கள் திருடுகின்றனர். இருமுறை சரிபார்ப்பு வசதி: இந்த மோசடிகளை தவிர்க்க பயனாளர்கள் தங்கள் வாட்ஸ்அப்பில் செட்டிங்ஸ் உள்ள இருமுறை சரிபார்ப்பு வசதியை பயன்படுத்த வேண்டும். அந்த வசதி மூலம் ஒருவரின் வாட்ஸ்அப் கணக்கை மற்றவர்கள் அணுக முடியாது. அதே வேளையில் தெரியாத அல்லது சந்தேகத்துக்குரிய வாட்ஸ்அப் அழைப்புகளுக்கு பயனாளர்கள் பதிலளிக்க வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இளமையுடன் ஆரோக்கியத்தையும் அள்ளித்தரும் நெல்லிக்கனி 50 வயதிலும் இளமையாக தோற்றமளிக்க இருக்கு நெல்லிக்காய். இளமையோடு ஆரோக்கியத்தையும் அள்ளித்தரும் நெல்லிக்கனியின் பலன்களை பார்க்கலாம். கொஞ்சம் அதிக புளிப்பு, கொஞ்சமான இனிப்பு, எஞ்சிய துவர்ப்பு, சற்றே சகப்பு என்கிருக்கும் நெல்லிக்கனி இன்று பரவலாக எல்லாரது வீட்டிலும் பழங்கள், காய்களுடன் நீக்கமர நிறைந்திருக்க தொடங்கி இருக்கிறது. எலுமிச்சையை தொடர்ந்து ராஜகனி என்று அழைக்கப்படும் இந்த நெல்லிக்கனி பங்கு அழப்புகிறது. ஏழைகளின் ஆப்பிள் என்று வர்ணிக்கப்பட்டாலும் ஆப்பிளை விட அதிக அளவு சத்துக்கள் கொண்டிருக்கும் என்பதே உண்மை. எப்படி என்கிறார்களா? 100 கிராம் நெல்லிக்கனியில் இருக்கும் சத்துக்கள் பாருங்கள். கொழுப்பை குறைக்கிறது. நெல்லிக்காயில் இருக்கும் விட்டமின் C உடலில் தேங்கியிருக்கும் அதிகப்படியான கெட்ட கொழுப்பினை கரைத்து வெளியேறுகிறது. உடலில் இருக்கும் புரசத்தை அதிகரித்து உடல் எடையை கட்டுக்குள் வைத்திருக்க உதவுகிறது. உடல் எடையை குறைக்க விரும்புபவர்களுக்கு நெல்லிக்காய் நிச்சயம் பலன் தரும். எலும்புகள் இன்று கால்சியம் பற்றாக்குறையால் தான் குறைந்த வயதிலேயே மூட்டு வலி உண்டாகிறது. இந்த கால்சியத்தை நிறைவு செய்யும் வகையில் நெல்லிக்கனியில் இருக்கும் கால்சியம் சத்துக்கள் செயல்படுகிறது. பிதப்பை கற்கள் உணவு செரிமானமாகவும் அதிலிருந்து பெறப்படும் ஊட்டச்சத்தை உடலுக்கு எடுத்து செல்வதிலும் பித்தநீர் செயல்படுகிறது. இந்த பித்தப்பை ஆரோக்கியமாக இருந்தால் பித்தப்பை கற்கள் கரைக்கலாம். பித்தப்பையில் கற்கள் உருவாகாமல் தடுக்கும். மேலும் நெல்லிச்சாறு கல்லீரலில் உண்டாகும் நோய் தொற்றுகையும் கிருமிகளையும் அளிக்கிறது. இதனால் மஞ்சள் காமாலை வராமல் தடுக்கும். மேலும் சிறுகுடல், பெருங்குடல் போன்றவற்றில் தங்கும் உணவு கழிவுகள் இந்த உறுப்புகளை பலவீனப்படுத்தும். இந்த கழிவுகளை வெளியேற்றி உறுப்புகளை பலப்படுத்தவும் நெல்லிக்கனி உதவுகிறது. பெண்கள் கருப்பை கோளாறுகளின் சரி செய்கிறது. வாய்ப்புண், வயிற்றுப்புண், உண்ணும் உணவு தான் பெரும்பாலான நோய்களுக்கு மூல காரணமாக இருக்கிறது.
அப்படி ஆரோக்கியமான உணவை தேடி எடுத்துக்கொண்டாலும் முழுமையான சத்துக்களை பெறுகிறோமா என்பதும் கேள்விக்குறியாக இருக்கிறது. அதே நேரம் தினமும் துரித உணவுகள், அரைவேக்காட்டு உணவுகள், ரசாயனம் கலந்த குளிர்பானங்கள் போன்றவை வயிற்றில் அலர்ஜியை உண்டாக்கி புண்களை உண்டாக்கும். இந்த வயிற்றுப் புண்கள் வெளிப்பாடு வாய்ப்புண்ணின் கொண்டு வந்துவிடும். ஹீமோகுளோபின் அதிகரிக்கும். இன்று பெரும்பாலானவர்களுக்கு ஹீமோகுளோபின் அளவு மிக குறைவாக இருக்கிறது. இதனால் உடல் சோர்வு, மனசோர்வு என்று பாதிக்கப்படுகிறார்கள். நெல்லிச்சாறுடன் தேன் கலந்து அல்லது தேன் கலந்த நெல்லியை தினமும் சாப்பிட்டு வந்தால் குறிப்பிட்ட மாதத்தில் ஹீமோகுளோபின் அளவு அதிகரிப்பதை பரிசோதனையில் உறுதி செய்து கொள்ளலாம். முதுமையை தடுத்து இளமையை தக்கவைக்கும். இளமையை தக்கவைக்கும் காயக்கால் நெல்லிக்காய் என்று சொல்லலாம். இளமையை தள்ளி போடும் பணியை சிறப்பாக செய்கிறது. உடலில் செல்கள் முதுமைப்படுத்தவும் போது உடலும் முதுமை அடைகிறது. அந்த செல்களின் முதுமையை தள்ளி போடும் பணியை நெல்லிக்கனி செய்கிறது என்பதால் தான் என்றும் 16ஆக இருக்க நெல்லிக்கனியை செல்கிறார்கள். அதீத செல்லமும் அடங்க மறுக்கும் இளம் தலைமுறையும். வடமாநிலத்திலிருந்து பிழைக்கப்பாக சில மாதங்களுக்கு முன் புலம்பெயர்ந்து வந்த தொழிலாளர்கள் இருவரின் குடும்பங்களை சேர்ந்த 13 வயது சிறுமியும் 12 வயது சிறுவனும் நட்புணர்வுடன் பழகியிருக்கிறார்கள். ஆனால் அப்பழக்கம் எல்லை மீறி தாங்கள் என்ன செய்கிறோம் என்பது தெரியாமல் பாலியல் உறவு கொள்ளும் நிலையை நோக்கி நகர்ந்திருக்கிறது. தான் கருவுற்றிருப்பதையே சிறுமி அறியாமல் இருந்திருக்கிறாள். அது குறித்து 2 குடும்பத்தினருக்கும் தெரிய வந்தபோது தான் இதன் தீவிரத்தையும் புரிய சிறுவன் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டான். இந்த செய்தியை நம்மை அதிர வைத்ததோடு பல்வேறு விதமான கேள்விகளையும் எழுப்புகிறது. 12 வயது மைனர் சிறுவன் போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டிருப்பதும் 10 ஆண்டுக்கு முன்னர் இந்தியா முழுமையும் அதிர வைத்து டெல்லி நிர்பயா பாலியல் குற்றப்பாளிகள் இருவரும் மைனர் என்பதால் குறிப்பிட்ட கால இடைவெளியில் விடுதலையாகி வெளியில் வந்ததும் என ஆயிரம் கேள்விகள் நம்மை துளைக்கின்றன. ஆனால் இந்த மைனர் சிறுவர்களின் நடவடிக்கைகளை எவ்விதத்திலும் ஒரு மைனரின் செயலாக ஏற்க இயலாது. பெற்றோர் எதிர்கொள்ளும் சிக்கல்கள். உண்மையிலேயே வளரிளம் பருவ குழந்தைகள் பற்றிய அறியாமையில் பெற்றோர் இருக்கிறார்கள் எனின் இது குறித்து கண்டிப்பாக வெளிப்படையாக விவாதிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. இங்கு பெரும்பாலும் குழந்தைகள் மீது நடத்தப்படும் பாலியல் அத்துமீறல்கள் அதுதான். பெண்ணோ எந்த குழந்தையினும் முன்பின் அறிமுகம் இல்லாதவர்களிடம் ஏற்படுவதை விடவும் நன்கு அறிமுகமான பழக்கமான மிக நெருங்கிய நண்பர்கள் உறவுகள் மூலமே நிகழ்கின்றன. முன்னரே அறிமுகமானவர்கள் என்பதால் குழந்தைகள் பெரும்பாலும் அவர்களை முழுமையாக நம்புகிறார்கள். ஆனால் குழந்தைகளின் நம்பிக்கையும் ஆளுமையும் முற்றிலும் சிதைக்கப்படுவதுடன் அவர்களின் மன ஆளுமையும் அங்கு பெரும் கேள்விக்குள்ளாகிறது. பெற்றோர் தரப்பில் உள்ள நியாயம் என்ன? பாலியல் குற்றங்கள் ஒரு புறல் எனின் பெற்றோரும் கூட பல வகையில் குற்றவாளிகளாகிறார்கள். பெற்றோர் இருவருமே பணிக்கு செல்லும் சூழலில் தங்கள் குழந்தையிடம் யாருடன் பழகுகிறார்கள், அவர்கள் என்ன செய்கிறார்கள் என கண்காணிக்க வேண்டிய அவசியமும் தேவையும் இன்றைய எழுந்திருக்கின்றன. பெரும்பாலும் இப்போது ஒன்றை குழந்தைகளாக இருப்பதால் தங்கள் குழந்தைகளை ராஜ மரியாதையுடன் வளர்க்கவே இன்றைய பெற்றோர்கள் விரும்புகிறார்கள். அதனால் குழந்தைகளுக்கு அதீத செல்லமும் கொடுப்பதும் அவர்கள் கேட்பதை அனைத்தையும் தங்கள் சக்திக்கு பொருளாதார எல்லைக்கும் மீறி செலவழிப்பதும் தருவது என நடத்தி கொள்கின்றனர். குழந்தைகளுக்கு தங்கள் பெற்றோர் படும் சிரமங்கள் துன்பங்கள் எதுவும் தெரியவில்லை. தாங்கள் விரும்பி கேட்கும் அனைத்தும் எப்படியோ தங்கள் கையில் வந்து சேர்ந்தால் குழந்தைகள் எதை பற்றியும் கவலைப்படுவதில்லை. நன்றி.